ஓகே, வெல்கம் டு ட்ரேடெக்ஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடெக்ஸ் ட்ரேட்ஸு நம்மளோட எப்பவும் போல ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ட்ரேட் பிளான் கிளாஸ்னு வந்துட்டாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்துருங்க. மந்த்லி வீக்லி வந்து மாறும் தான். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்தாலே போதும். எதுக்காகனா நம்ம எந்த லெவல்ஸில் இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான். நம்ம மந்த்லியில் எதனா எஃபிஜிஸ் மார்க் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஐஆர்எல் டு இஆர்எல் போகலாம், இல்லை வீக்லியோட எதனா ஐஸ் அண்ட் லோஸ் கனெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடும். அதுக்காக வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ், மந்த்லி டைம் ஃப்ரேம்ஸ் பாருங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ் எடுத்தோன்னா டேரெக்டாக வந்துருங்க. அதை பார்த்துட்டு ஐஆர் டைம் ஃப்ரேம் வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஐஆர்எல் இஆர்எல். மார்க்கெட் வந்து பையோ செல்லோ எல்லாத்தையுமே ஐஆர்எல் இஆர்எல் இருக்கு. நம்ம வந்து அந்த ஐஆர்எலுக்கோ இல்லை இஆர்எலுக்கோ போயிட்டு இருக்குமா, இல்லை அந்த ஐஆர்எலோ இல்லை இஆர்எலோ ரீச் ஆயிட்டுமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டே டைம் ஃப்ரேமோட 0.5 லெவல் வந்து ரீச் ஆகும்போது கொஞ்சம் மார்க்கெட் தடுமாறும். இதை மட்டும் எப்பவுமே நோட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி ப்ராக்டிஸ் ஆகலைன்னா ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஐஆர்எல் சிஆர்எல்ஸை மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் பழக கத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எடுத்தோடனே அந்த ப்ராக்டிஸ் வரும்னு சொல்ல முடியாது. பண்ணதே தான் பண்ண சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்ல. இது எல்லா வீடியோலும் மார்க் பண்ணி காமிச்சது தான். ஏன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம்ஸ் வந்து உடனே மாறாது. ஆனா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வர வரைக்கும் எப்பவுமே மார்க்கிங்ஸ் வந்து விட்டுறாதீங்க. நீங்க மார்க் பண்ணதான் லைவ்ல வந்து உங்களுக்கு அது நடக்கும்போது ஓகே இது வந்து நடக்குதுன்றது கொஞ்சமாவது ஞாபகம் வரும். இல்லைன்னா நம்ம வந்து ஞாபகம் வந்தாலுமே டவுட்டோட அந்த என்ட்ரி எடுக்காம தான் விட்டுருவோமே கண்டு எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ நமக்கு டேரக்டா மார்க்கெட் இந்த இஆர்எல் கரெக்ட் ஆனதுல இருந்து நம்ம இந்த ஐஆர்எல் டார்கெட் பண்ணோம். சரிங்களா? இந்த ஐஆர்எல் வந்து நம்ம மார்க்கெட் ரொம்ப நாளா நின்று இருந்தது. அதுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் தான் விடிவு காலம் கொடுத்தாரு, போட்டு அடிச்சாங்க எலெக்ஷன் அப்போ. இந்த ஓபியில தான் ரொம்ப நாள் நின்று இருந்தது மார்க்கெட். சரிங்களா? இங்க ஸ்வீப் ஆயிடுச்சுதான். ஸ்வீப் ஆகிட்ட பிறகுமே உங்களுக்கு இந்த ஐஆர்எல் வேற ரியாக்ட் ஆச்சு. கரெக்டுங்களா? ஆல்ரெடி ரியாக்டட் ஐஆர்எல் வேற இருக்கு. இங்க ஃப்ரெஷ்ஷான ஜோன்ஸே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஜோன்ஸ் இருந்தாலே மார்க்கெட் தடுமாறும். எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஜோன்ஸ் இருக்கணும், இல்லைனாலே மார்க்கெட் தடுமாறும். ஏன்னா ஆர்டர்ஸ் கம்மியா இருக்கும். போன வாட்டி அந்த ஆர்டர்ஸ் பிக் பண்ணிருப்பானுங்க. ஸோ இப்படிதான் இருந்தது மார்க்கெட். இதை தாண்டி இந்த எஃபிசியில் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து இந்த 23rd அக்டோபர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரேட் பண்றதே கொஞ்சம் நம்மளுக்கு வெறுப்பா இருந்திருக்கும். யூரோ யூஎஸ்டியோட ஜிபிபிஎஸ்டிலாம் இன்னும் மோசமா இருந்திருக்கும், பையா செல்லான்னு சொல்லிட்டு தெரியாம. அந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மார்க்கெட் இங்க இருந்து சப்போர்ட் பண்றாங்க மேல. சரி, அப்ப எங்க போகும், எங்க போய் திரும்பும்? ஏன்னா இங்க சப்போர்ட் பண்றது ஒன் டே, ஆனா நம்ம இங்க போய் திரும்பணும்னு பார்க்கறது 4 hour. இதான் நம்ம கிட்ட இருக்கிற தப்பு. இந்த தப்பு பண்ணுவோம் அதிகமா. இங்க சப்போர்ட் பண்ணி மேல போறது வந்து 1 hourல இது ஒன் டேல பண்ணுதுன்னா அதே ஒன் டேல வந்து எனக்கு எங்க திரும்பும்? ஒரு காமன் திங் எல்லாருக்கும் வந்து தோண வேண்டியது ஒரு ஃபிப்பு போடுவோம். ஓகேங்களா? ஃபிப்பு போட்டுட்டு இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஐஆர்எல் ஆல்ரெடி டேப் ஒன்னு இங்க வந்து இறங்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் மேல போலாம் இங்க. சரிங்களா? இது நடுவில் இங்க பிரேக்கர் இருக்கு. ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு செல் ஆகிறதுக்கு. அதை தவிர்த்து இதுக்குள்ளார இருந்தும் மார்க்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா டே டைம் ஃப்ரேம்ஸ் வந்து கம்பல்சரி 0.5 வரைக்கும் போய் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா டே டைம் ஃப்ரேம்ஸ் அவ்வளோவா நவுத்த மாட்டாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளார நீங்க பார்க்கணும் உங்களோட எஃபிஜிஸ். இது வந்து காமன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஆனா இப்படிதான் இருக்கும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இது வந்து புதுசா சொல்றேன்னு யோசிக்காதீங்க. மார்க்கெட் நம்ம இப்படிதான் வியூ பண்ணணும். லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஐஆர்எல்ஸ் தான் பார்ப்போம். ஓகேங்களா? அந்த ஐஆர்எல் வந்துருங்க. எதுக்குன்னா மார்க்கெட் வந்து நல்ல செல் ட்ரெண்ட்ல இருக்கு, அதனால இந்த பாக்குறோம். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நல்ல ஸ்ட்ரக்சர் மார்க்கிங்ஸ் உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா ஒன் டேல ஐஸ் அண்ட் லோஸ் வந்து ஈஸியா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இதை நான் இப்போ 4 hour போய் காமிச்சா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஓகேங்களா? இப்போ அங்க மொத்தம் நான் இங்க ஒன் டே சொல்ல வந்தது ஐஆர்எல் இஆர்எல்ல மார்க்கெட் எங்க இருக்கு அது ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்போ இங்க வந்து ரீச் ஆயிடுச்சா? என்ன ரீச் ஆச்சு? இந்த ஆல்ரெடி ரியாக்டட் ஐஆர்எல் ரீச் ஆயிடுச்சு. இந்த இஆர்எல் இருந்து வந்து நேரம் இங்க நின்றுச்சு. ஆனா இங்க இருந்து போனது திருப்பி இந்த செல்லுல இருந்து இறங்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு தான். ஏன் கணிப்புனா நம்ம செல் ட்ரெண்ட்ல இருக்கோம். நம்ம வந்து பக்கா பை ட்ரெண்டுக்கு மாறல இன்னும். ஓகேங்களா? எப்படி ப்ரோ மாறலன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க வருது இல்ல, இங்க வரும்போது எனக்கு வந்து பை சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்னும் இவ்வளவு தூரம் இன்னும் பை போகும். இங்கே ரியாக்ட் ஆகல, திருப்பி அவ்வளவு பை போகும். பை ட்ரெண்ட் ஏதாவது சரிங்களா? அப்படி இல்லைன்னா இங்க வந்து நம்ம செல்லுக்கான எம்எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நமக்கு இங்க வந்துட்டு மார்க்கெட் எம்எஸ்எஸ் எந்த சைட்ல வைக்குதுன்னும் போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எப்பவுமே ஒரு மார்க்கெட் ஐஆர்எல் இருந்து இஆர்எல் நோக்கி போகும்போதோ இல்ல இஆர்எல் இருந்து ஐஆர்எல் நோக்கி போகும்போதோ நல்லா போகும். ஆனா அந்த இஆர்எல் ரீச்சு ஐஆர்எல் ரீச்சு 0.5 ரீச்சுனா கொஞ்சம் சொதப்போம். 0.5 கூட எப்போதான் சொதப்போம். ஐஆர்எலோ இல்ல இஆர்எலோ ரீச்சுனா அங்க அக்யூமுலேஷன் ஆகும். அடுத்தது மேனிபுலேஷன் பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன் பிடிக்கவே நம்ம கடமை. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இங்க இருந்து மார்க்கெட் இறங்கத்தை நம்ம பார்க்க போறோம். ரெடி? நம்ம பார்க்க போறது வந்து
நவம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, நவம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா பார்ப்போம். அப்பதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. சரிங்களா? யூரோ யூஎஸ்டி மட்டும் தான் பார்க்க போறோம். எஸ்எம்டிஸ்லாம் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ண போறது கிடையாது. ஏன்னா எஸ்எம்டிஸ் ஏன் பண்ண போறது கிடையாதுன்னா, ஓவர் ஐப் வந்து எஸ்எம்டி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. எஸ்எம்டி இருந்தாதான் என்ட்ரி எடுக்கணும்ன்றதுலாம் கிடையாது. எஸ்எம்டி இல்லைனாலும் என்ட்ரி எடுக்கலாம். ஒன்றும் பெரிய தப்பாலாம் ஆயிடாது மார்க்கெட்ல. ஓகே, ஸோ நம்ம இங்க வந்து எப்படி இந்த ஐஆர் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது, இந்த நவம்பர் மாசத்து மட்டும் பார்ப்போமே. கரெக்டா பார்க்கணும், அதுக்காக சொல்றேன். நவம்பர் 1 இருந்து. சரிங்களா? 4 ஹவர் போயிடலாம். நம்ம எப்பவும் போல 4 ஹவர் போயிடலாம். 4 ஹவர் போயிட்டு நமக்கு வந்து நவம்பர் 1 இருந்து டைம் நவம்பர் 1 டைம் மாறலாமா? நம்மளுக்கு நவம்பர் 3 தான் டைமே மாறிச்சு. மண்டேல இருந்தா டைமே மாறிச்சு. நவம்பர் 1 வரைக்கும் நம்மளுக்கு நார்மலா எப்பவும் போல ட்ரேடிங் ஹவர்ஸ் தான் இருந்தது. ஈவினிங் வந்து 5:30 to 9:30, மார்னிங் 11:30 to 3 o'clock இருந்தது. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, ஆல்ரெடி இந்த ரியாக்டடான ஒன் டே ஐஆர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போகும்போது ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு தான் போகுது, இல்லைன்னு நம்ம சொல்ற முடியாது. சரிங்களா? என்ன ஸ்ட்ரக்சர் ப்ராடி கொடுத்துட்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பிரேக்கர் பிளாக்ஸ் வந்து மார்க்கெட் டேப் பண்ணிட்டு தான் போகுது. இங்க நல்லா பாருங்க. ஓகே, பிரேக்கர் பிளாக்ஸ்ன்றது வந்து எப்பவுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான எம்எஸ்எஸோட ஃபர்ஸ்ட் ஐஸ் அண்ட் நோஸ்ல இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆகும். மொத்த கேண்டில்ஸை காட்டிலும் அதுக்கு தான் வந்து பவர் அதிகம். இது வந்து நான் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டு சொல்றேன். கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க இருந்து என்னோட டைரக்ட் எய்மு கம்பல்சரி இதெல்லாம் காலி ஆயிடும். நல்லா பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? எப்படி ப்ரோ பார்த்தாலே தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ட்ரை பண்ணிருக்கான், இப்போ உடச்சு முடிச்சிட்டான், வேலை முடிஞ்சது, காலி ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து தெளிவான ஒரு லிக்விடிட்டி, இப்படி ஸ்லாண்டிங்கா ஒரு லிக்விடிட்டி. சரிங்களா? அப்ப இங்கெல்லாம் இல்லையா, இதெல்லாம் மட்டும் ஏன் நம்புறீங்க கேட்டீங்கன்னா, ஓகே இங்க ஒன் டே ஐஆர்எல் இருக்குன்னு ஒரு சின்ன தைரியம் தான். அங்க போயிட்டு அவன் ரியாக்ட் ஆவானான்னு பார்ப்போம். ஆனா ஒரேடியா வின்ட்டான் இன்னைக்கு அந்த அமெரிக்கன் எலெக்ஷன் நியூஸஸ்னால. அது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுல அன்பிரடிக்டபிள் ஜோன்ஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது வரைக்கும் ரீச் ஆகும், அது ரீச் ஆகிற வரைக்கும் நான் பை பார்ப்பேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? அது வரையும் பார்ப்போம். இப்ப நம்ம இங்க பார்க்க போற டேட் எதுனா நவம்பர் 1 இருந்து தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நவம்பர் 1 இருந்து பார்க்க போறோம்னா நம்மளுக்கு அது முன்னாள் தேர்ஸ்டே என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும். தேர்ஸ்டே வந்து மார்க்கெட்டு இங்க முடிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம மார்னிங் மார்க்கெட்டை திறக்கும் போது 10:30 கேண்டிலுக்கு 1 ஹவர் கழிச்சு தான் தரப்போம். இங்க 4 ஹவர்ஸ்ல வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெருசா கிடையாது. ஒரே ஒரு ஓபி இருக்கு, அது ரொம்ப பெரிய ஓபி. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஓபியோட பாடியை மட்டும் மார்க் பண்ணிப்போம். இங்க இருக்கு பாருங்க, அதை மட்டும் இந்த பாடியை மட்டும் மார்க் பண்ணிப்போம். ஸோ நான் 1 ஹவர் போயிடுறேன். 1 ஹவர் போனோடனே டிடிஓ மார்க் பண்றேன். இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்னா 9:30 தான் டிடிஓ. நியூயார்க்கோட 12 மணி டைம் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓப்பன் பிரைஸ் டிடிஓ மார்க் பண்றோம். நம்ம இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ஓவராலா நம்ம இருக்குது செல் ட்ரெண்டு. நம்ம அன்னைக்கு ட்ரை பண்ண போறது வந்து பை மார்க்கெட்டுக்கு ட்ரை பண்ண போறோம். ஆனால் நமக்கு அங்க எம்எஸ்எஸ் வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குதுன்றத பார்த்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? டிடிஓ வச்சு கண்மூடித்தனமா பண்றக்கூடாது. நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் இப்போ ட்ரேட் பண்றோம். ஸோ நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும், கவுண்டர் ட்ரெண்ட் எப்போ என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த 1 ஹவர்ல இருக்கும்போது மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய வியூ 10:30க்கு நம்ம உள்ள வருவோம். ஓகே, இந்த 10:30 போல டைம்ல உள்ள வருவோம். சரிங்களா? இந்த 10:30 போல டைம்ல நீங்க உள்ள வரும்போது ப்ரீவியஸான ஒரு ஆர்டர் ஃப்ளோல இருந்து மார்க்கெட் போயிருக்குன்னா அங்க என்ன பீடிஆர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு டீலிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு I2 லோ வந்து நீங்க தெளிவா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த I2 லோ கண்டுபிடிக்கும் போது உங்களோட I2 லோ வந்து காவ வாங்குற மாதிரி கீழே பீடிஆர் எதுவும் இருக்கக்கூடாது. எப்படி சொல்றேன்னா, இது வந்து ஒரு லோ, இது என்ன ஐ ஃபார்ம் ஆகல, இந்த ஐ எடுக்கல. சரி, அப்ப இது வந்து ஒரு லோ, இது ஐ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரு இந்த பீடிஆருக்கு லிக்விடிட்டி, இன்ஜின் லிக்விடிட்டி இந்த மாதிரி தான் எடுத்து மாத்திக்கிறீங்க நிறைய பேர். ஓகேவா? இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான I2 லோ வந்து ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு எடுத்தோட பிகினிங்ல வராது, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா உங்களோட I2 லோ கீழே எதனா பீடிஆர் அன்ரியாக்டடா இருக்கா, உங்களோட I2 லோவே வந்து ஒரு கன்சாலிடேஷன் லோ, கன்சாலிடேஷன் ஐஸ், HR மார்க்கெட் போல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்க நல்லா பாருங்க, இதெல்லாம் தெரியுதா? ஈக்குவல் லோஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு மாட்டோம், கம்பல்சரி இங்க வந்து மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இங்க இருந்தே ஒரு நேரத்துல போச்சுன்னா நியூஸ்ல இந்த மாதிரி ஒரு அடி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இப்போதைக்கு வந்து உங்களோட ஐடியா இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் ஃபிப்பை கனெக்ட் பண்ணா என்ன வருது அதை பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா நம்மளோட டேர்ம் என்னன்னா, இந்த ஒன் டே ஐஆர்ல ரீச் பண்றதுக்கு பை ஆகி மார்க்கெட் போகணும். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்.
ஸோ இந்த லோ டு ஐ வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு இந்த 0.5 அண்ட கீழே தானே எஃபிஜி, அந்த 0.5 கீழே தானே நம்ம வந்து பார்ப்போம் டிஸ்கவுண்ட்ல. அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதுதான் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு எந்த தொல்லையும் வராதுன்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டா நான் பண்றதே கவுண்டர் ட்ரெண்ட். ஓகே, இது வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இதுக்கு கீழே வரதுக்கு செல் ஆகி தானே வரணும், இங்க செல் என்ட்ரி நம்ம பிடிச்சிருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச மார்க்கெட் வச்சு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லைவ் மார்க்கெட்ல பார்ட் பை பார்ட் இதான் நடக்கும். நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கார்ட்ல இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்றேன். ப்ரோ ட்ரெண்ட் ட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுப்பேன். அந்த ட்ரேட்ஸ் எடுத்தாலே போதும், உங்களுக்கு மந்த்லி ப்ராஃபிட்ஸ் ஈஸியா கவர் ஆயிடும். 15 மினிட் போயிடலாம். ஃப்ரைடே தான் பார்க்க போறோம், நவம்பர் 1. ஓகே, இப்போ இந்த நவம்பர் 1 வந்தோடனே 15 மினிட் எடுத்துட்டு நீங்க பார்க்க வேண்டிய டைம் வந்து ஒரு 11:30 போல. இங்க இருக்கா 11:30. ஓகே, 11:30 இங்க இருக்கு. இந்த ஏஷியன் மார்க்கெட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. டிடிஓ இதுதான். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆயிருக்கு, கொஞ்சம் ஸ்லோ மூமெண்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க வந்து இதெல்லாம் வந்து பிரியர்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் வந்து ஏதோ ஓபி அது மாதிரிலாம் சொல்லிட்டுலாம் எடுத்துடாதீங்க. ஜஸ்ட் அது ஃபாலோ ஆயிருக்கு, அவ்வளவுதான். அந்த ஃபாலோ மட்டும் விட்டுருங்க. இந்த ஃபாலோ ஆயிருக்கு. தென் இந்த எஃபிஜில என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏன்னா எம்எஸ்எஸ் இருக்கு, எஃபிஜில எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா இல்ல வேண்டாம் தான் சொல்லுவேன். எதுக்காக வேண்டாம்னு சொல்றோம்னு நம்ம பாத்தீங்கன்னா, இங்க வந்து எந்த விதமான ஒரு ஸ்டேபிளான ஐஸ்ல இருந்தும் நம்மளுக்கு மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம் கொடுத்து எடுக்கல. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்ட்ராடே ப்ரொஃபைல்ல பார்த்திருக்கோம்ல டிலேடு ப்ரொட்ராக்ஷன் சொல்லிட்டு, அந்த டிலேடு ப்ரொட்ராக்ஷன் நடக்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நடந்தாதான் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நடக்கணும். அப்படி நடக்கலன்னா அட்லீஸ்ட் வந்து அந்த ஈக்குவல் ஐஸ்லாம் எடுத்துட்டாவது நடக்கணும். ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுவாங்க, லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணிட்டாவது நடக்கணும். எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி மொட்டையா கீழே விழுந்ததுன்னா வேலை முடிஞ்சுது. அங்க இருந்து வரக்கூடிய இந்த மூவ்மெண்ட் வந்து நான் ட்ரஸ்டே பண்ண மாட்டேன், என்ட்ரி எடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா? இவங்க ரீசன்ஸ் இருக்கு. ஸோ கம்பல்சரி வந்து இவங்க காலி ஆயிட்டாருன்னா செல் நல்லா ஆகலாம்னு ஒரு வியூகம் தான். புரியுதுங்களா? அவர் காலி ஆயிட்டாருன்னா செல் நல்லா ஆகலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, அதனாலதான் வந்து வெயிட் பண்ண சொன்னது. இங்க இருக்கக்கூடிய மூவ்ஸை விட்டுருங்க. இங்க இருக்கக்கூடிய மூவ்ஸை விட்டுட்டு இது வந்து நவம்பர் 1 என்ன டே, என்எஃப்பி. ஓகே, ஸோ என்எஃப்பினாலே நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்ண மாட்டோம். எதை ட்ரேட் பண்ண மாட்டோம், லண்டனை ட்ரேட் பண்ண மாட்டோம். சரிங்களா? என்எஃப்பி கேண்டில் மேல போய் அடிச்சுது. இப்போ இங்க வந்து ரிவர்சல் ஆகுது இல்ல, இந்த ரிவர்சலுக்கு வந்து பீடிஆர் ஏதாவது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டி பர்ஃபெக்டா கலெக்டட் அப்படியே கூட ரிவர்சல் ஆகும். அது பேர் தான் ரிவர்சல். ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்ட், அதாவது ஸ்டாப் பண்ஸ் மீன்ஸ் இங்க நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்கல்ல, செல் அடிச்சுட்டு இங்க வைப்பாங்கல்ல லாஸ், இங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அன்ட்டு பண்ணிச்சு. அதுதான் ஸ்டாப் பண்ணிட்டு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டி எல்லாமே கலெக்டட் ஆனதுனால நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டா இருக்கும். 1 ஹவர்லயே சொல்லியிருப்பேன், 15 நல்லா கிளியரா இருக்கும் பார்த்துட்டு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லா இன்ஜினியர் லிக்விடிட்டி இது வரைக்கும் வர லோஸ்லாம் தெரியுதுங்களா? இது கலெக்டடு. தென் இந்த 1 ஹவர் வரையும் வரணும்னு தான் நம்ம எய்ம். இது வருதான்னு பார்க்கணும். இதுக்கு வரும்போது நம்மளுக்கு என்ட்ரிஸ் கிடைக்குதான்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பிடிஆர்எஸ் தேட போனீங்கன்னா ஏன்னா இருக்கான்னு பாருங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிடிஆர்எஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? ஏன்னா எதுவுமே வந்து அது தெளிவா இல்லை. லெஃப்ட் சைட்ல இருக்குது ஹெச்ஆர் மார்க்கெட். மிஞ்சி போனா நீங்க இங்க இருக்கும்போது உங்களோட பிடிஆர்எஸ் இந்த ஓபியை பார்ப்பீங்க, அவ்வளவுதான். இந்த ஓபி பார்ப்பீங்க. சரிங்களா? இந்த 4 ஹவர் ஓபி கூட நீங்க எடுத்துக்கோங்க, வேணாம்னு சொல்லல. இவர் இருக்காரு 1 டே ஐஆர்எல் இருக்காரு, அதுக்கு மேல இருக்க ஒரு பிடிஆர்எஸ் எல்லாத்தையும் காவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு ரிவர்சல் அவ்வளவுதான். ஏன்னா என்எஃபில வந்து ஒன்ஸ் வந்து நியூஸ் வந்து நார்மலாவே நியூஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்னு மேனிபுலேஷன் பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். நம்ம நியூஸ் மேனிபுலேஷன் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். அதர் சைட்ல இருக்கும் லிக்விடிட்டி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வேலை என்னது, டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி பிடிக்கிறது? 15 மினிட்ல எதுவுமே இல்லை, 5 மினிட்ல போய் பார்க்கலாம். 5 மினிட்ல என்ட்ரி இல்லைன்னா என்ட்ரி இல்லை, அவ்வளவுதான். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ட்ரி இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஏ ஃபால். இந்த ஃபால்ல இந்த எஃபிஜில வந்து இவர் லைட்டா உள்ள போய் இருந்தா கூட ஐஓஎஃபி கன்சிடர் பண்ணி எடுக்கலாம், அதுவும் நடக்கல. ஓகே, லோ உடைக்குது, பிரேக்கர். வேற வழி இல்லை, இந்த அளவுக்கு நம்ம வந்துதான் ஆகணும். இது பிரேக்கர். ஓகே, இது பிரேக்கர். ஆனா அந்த ஒரே கேண்டில் சில கதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ஐயா எடுத்து போயிட்டு வச்சுக்கோங்க, அடிக்கல. ஆனா நான் சொல்றேன், இதுதான் வந்து உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு, இங்கதான் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது எஸ்எல் வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வைக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த ஐ வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை இந்த ஐ டைரக்டா இந்த ஐ வச்சுன்னா 100 பாயிண்ட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை வச்சுட்டு நம்ம டார்கெட்டு இந்த 1 ஹவரோட பீரியட் வரைக்கும் வரணும்ல, அது வரைக்கும் வைக்க போதும்.
வேலை முடிஞ்சதுங்களா? நம்மளோட என்ட்ரி எப்போ டேப் ஆச்சு? 9:35 செகண்ட் மேக்ரோஸ், சாரி ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் 9:35 முடியும் போது. ஸோ இதான் மேக்ரோஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றது. மேக்ரோஸே எம்எஸ்எஸ் வச்சு நம்மளுக்கு பீரியடை டேப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு என்ட்ரியை. உங்களுக்கு முடியும் போது டைம் வந்து ஒரு 11 ஆயிடுச்சு. லஞ்ச் மேக்ரோ கிட்ட போயிடுச்சு. வேற வழி இல்லை, ஏன்னா நம்ம என்எஃபில ஒரு பெரிய மூவ்மெண்ட் வெள்ளார்ல பார்த்ததுனால நமக்கு இங்க நடக்கக்கூடிய என்ட்ரி வந்து ஹெச்ஆரா தான் இருக்கு. ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2.7 ரேஷியோ, அவ்வளவுதான். இதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே கிடைச்ச என்ட்ரி. ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா கைஸ்? கிளியர் ஆச்சுங்களா இது வரைக்கும் உங்களுக்கு? ஓகே ப்ரோ. ஸோ இது வரைக்கும் நமக்கு என்எஃபி என்ட்ரி அன்னைக்கு டேல நமக்கு கிடைச்ச என்ட்ரிஸ். நெக்ஸ்ட் ஒன் டே போயிடுங்க. ஒரே ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க ப்ரோ. இப்போ லாஸ்டா ஒரு பிரேக்கர் மார்க் பண்ணிருந்தீங்கல என்ட்ரி. அந்த பிரேக்கர் ரொம்ப, அதாவது ஒரு ஸ்விங்கோட லோல இருந்தா தான் நம்ம ஒரு செல்லுக்கு அந்த பிரேக்கரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது ஒரு ஸ்விங்கோட லோ மாதிரி தெரியல. அது அந்த மாதிரி எடுக்கலாமா? அதான் இல்ல, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து அதுதான லோ, ரீசன்ட் லோ அதானே. எம்எஸ்எஸ் நீங்க அப்படிதானே பாப்பீங்க? ஆமா, அங்க எம்எஸ்எஸ் கொடுத்திருக்கு, ரீசன்ட் லோ அதுதான். எம்எஸ்எஸ் கொடுக்கும்போது இருக்க லோல தான் நான் பிரேக்கர் பாக்ஸ் சொல்லுவேன். அங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது. சரி, ஓகே ஓகே ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் போடுறோம். நம்மளுக்கு இதான் ஒரே ஐ. தென் இந்த லோ நம்ம இங்க எடுத்துட்டோம். ஓகேங்களா? நம்ம ஆக்சுவலா எப்போ நம்மளுக்கு என்ட்ரி இந்த மாதிரி கிடைக்குதோ எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நம்ம எதிர்பார்க்கறது வந்து இந்த இடத்துக்குள்ளாரியே, இதுக்குள்ளாரியே, இந்த இடத்த தாண்டறதுக்குள்ளாரியே இங்க வந்து ஐஓஎஃப்டி யாரா டேப் வச்சா நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. மேல இருந்து எடுப்போம்ல, ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா ஆமா, லெஃப்ட் சைடு எல்லார் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து கரெக்டா ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்தாச்சு. இங்க எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. அப்போ நம்மளுக்கு இங்க ஐஓஎஃப்டி எடுத்தாலே நம்ம ஜாலியா எடுத்துடலாம் என்ட்ரி. ஸோ அது இல்லைன்னா இந்த அளவு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? எப்பவுமே எம்எஸ்எஸ் கிடைக்கிற இடத்தான இருக்கக்கூடிய பிரேக்கர்ஸ் ப்ராபபிலிட்டி அதிகம் ப்ரோ. அவ்வளவு சீக்கிரத்தில் ஃபெயில் ஆயிடாது. பார்க்க தானே போறோம். நம்ம நேற்று கூட எடுத்தோமே என்ட்ரி ஜிபிபி யூஎஸ்டில. ஆமா ப்ரோ, அது கில் ஜோன்ல 15 மினிட்டோ 5 மினிட்டோ அதோட ப்ராபபிலிட்டி ஹையா தானா? எது 15 மினிட் 5 மினிட் ஏதோ நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 15 மினிட்ல இருந்துட்டாலும் 5 மினிட் போக கூடாது. 15 மினிட்டே எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு பிரேக்கர்னு, நான் 5 மினிட் போய் வேற மார்க் பண்ணனா அங்க உங்களுக்கு வந்து எதனா கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டு எஸ்எல் பிளேஸ்மெண்ட் நீங்க மாத்தி வைப்பீங்கல்ல, அது போல உங்களுக்கு எதனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு எஸ்எல் வாங்கிடுவீங்க. 15 மினிட்ல இருந்தா 15 மினிட்டோட முடிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அந்த கில் ஜோன்ல ஃபார்ம் ஆற பிரேக்கருக்கு தான் ப்ராபபிலிட்டி ஹையர்னு சொன்னீங்க. ஆமா, பிடிஆர்எஸ்னாலே வந்து கில் ஜோன்ஸ்ல ஃபார்ம் ஆகிற பிடிஆர்எஸ் ப்ராபபிலிட்டி ஹை. உங்களுக்கு சப்போஸ் அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல பிடிஆர்எஸ் ஃபார்ம் ஆனாலுமே டேப் ஆகிற டைம் கில் ஜோனா இருக்குதா பாத்துக்கோங்க. அது மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற பிடிஆர்எஸ்னா பிரச்சனை இல்லை. லோயர் டைம் ஃப்ரேம்ல இருக்க பிடிஆர் கில் ஜோன்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராபபிலிட்டி ஹை. நல்லா இருக்கும். உங்களுக்கு கில் ஜோன்ல வந்து ஃபார்ம் ஆகிற பிடிஆர்எஸே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நல்லாவே இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. நவம்பர் 2 நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு இப்ப தேவை வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க தெளிவா. இந்த எஃபிஜி டேப் ஆயிருக்கு, ஒன் டே எஃபிஜி. ஜஸ்ட் சொல்றேன், ஓகே? இங்க இருந்து பை வந்து பார்க்காம போயிடும்போது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆல்ரெடி ரியாக்டடான ஒன் டே ஐஆர்எல் நின்றுட்டு இருக்கோம். அங்க இருந்து மார்க்கெட் போகும்போது கொஞ்சம் கரெக்டா இங்க ரியாக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி இருக்கு மார்க்கெட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஒன்னு மார்க்கெட் பை போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆர்டர் ஃப்ளோ பிடிச்சி போயிடலாம். பட் மார்க்கெட் இப்போ ஓவராலா செல்லுல இருக்கு. இது இல்லாம இங்க ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் பிளே பண்ணுது. என்ன ஃபண்டமெண்டல்ஸ் பிளே பண்ணுதுன்னா, நம்மளுடைய அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் ரீசன்காக எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன்னாலேயே அவனோட டிஎக்ஸ்ஒய் மேல வைக்க தான் பார்ப்பாங்க. டிஎக்ஸ்ஒய்னா டாலர் இண்டெக்ஸ். எல்லா நாடுமே எலெக்ஷன்ஸ் வரும்போது அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டையும் சரி கரன்சியோட மார்க்கெட்டையும் சரி மேல வைக்க தான் பார்க்கும். இதுதான் ரியாலிட்டி. அதுல அமெரிக்கன் மார்க்கெட்ல சூப்பர் பவர்ஸ் அவனை மேலதான் வைக்க பார்ப்பானுங்க. ஸோ என்னோட நோக்கம் வந்து மேக்ஸிமம் இந்த செல் எஃபிஜில இருந்து இறங்கணும்ன்றது தான். அதுதான் நம்ம போன வீடியோலையும் பார்த்துருப்போம். போன கிளாஸஸ்லயே வந்து இந்த எஃபிஜி வந்து ரியாக்ட் ஆகிட்டு இறங்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துருப்போம். ஓகே, அதுதான் நம்மளோட வியூகமோ. அதனால இங்க இது என்னதான் ரியாக்ட் ஆனாலும் ஜஸ்ட் எனக்கு அந்த ட்ரெண்டை ரீச் பண்றது ஹெல்ப் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மண்டே போயிடலாம். 1ஆம் தேதி ஃப்ரைடே என்எஃபி முடிஞ்சது. செகண்ட் வீக் இல்ல தான், ஃபர்ஸ்ட் நவம்பர். இதுதான் 1ஆம் தேதி தானே முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த நவம்பர் உள்ள போயிட்டு நம்ம பார்ப்போம். டேரக்டா நம்ம 4 ஹவர் போயிடலாம். ஏன்னா ஒன் டேல வந்து எஃபிஜி எடுத்தாச்சு. நம்ம மார்க் பண்ண இந்த 4 ஹவர் ஓபி பிளஸ் ஒன்னாவே அது நம்மளுக்கு ஓபியா தான் இருக்கும். தெரியுதுங்களா? எஃபிஜி பிளஸ் ஓபியா இருக்கும். ஓகேங்களா? எஃபிஜியா கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆகக்கூடியது. உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு அன்சர்டனிட்டிஸ் எலெக்ஷன்ஸ்னால. எலெக்ஷன்ஸ் டியூஸ்டே தான்,
ஆனா இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபியர்ஸ்னால வரக்கூடியது தான். ஃபியர் வந்து நம்மளுக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து தெளிவான ப்ராஃபிட்ஸ். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஜஸ்ட் கேப் தான் அது. அதை வச்சு எந்த விதமான பிடிஆர் எவ்வளவு மார்க் பண்றாங்க அது ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லிட்டு அங்க டார்கெட்டா கூட வரும்னு சொல்லிட்டு கூட அந்த கேப்பை வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களே கண்டி பிடிஆரே தயவு செஞ்சு அதை மார்க் பண்ணாதீங்க, அது வேஸ்ட். ஓகே, இப்போ நம்மளோட எய்ம் இங்க போனோம் மார்க்கெட்டு, நம்மளுக்கு டிடிஓ மட்டும் மார்க் பண்ணுவோம் 9:30. எலெக்ஷன்ஸ் வீக்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு மண்டே டியூஸ்டே நம்ம ட்ரேடே எடுக்கல, ஞாபகம் இருக்குங்களா? ட்ரேடே நம்ம எடுக்கவே இல்லை, டியூஸ்டே தான் கோல்டுல எடுத்தோம்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ட்ரேட் எடுக்கல. ஸோ நம்ம ட்ரேட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க, ஏஷியன் மார்க்கெட் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். எனக்கு பெருசா இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, அக்செப்டபிள் 350 தான் இருக்கு. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 11:30 எதுவுமே இல்லை மார்க்கெட்ல. 11:30 இங்க ஸ்டார்ட் ஆகுது, ஃபுல் கன்சல்டேஷன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் என்ட்ரிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்ட்ரிஸே கிடையாது. உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை. மண்டே வந்து மார்க்கெட் எதுவுமே கிடையாது. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து இன்னமும் அந்த பைக்கான இடத்த போய் செல் ஆகக்கூடிய ஐஆர்எல் இதை போய் ரீச் ஆகல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அன்டெசிசிவ் கேண்டில் நின்று இருக்கு மார்க்கெட். அன்டெசிசிவ் கேண்டில்லாம் அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் விக்கா இருக்கு. அது என்ன பாடின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் டியூஸ்டே பார்க்கலாம். டியூஸ்டேவோட ஈவினிங் மார்க்கெட் வரும்போது தான் நியூயார்க் ஓப்பன் ஆகும்ல, அப்போதான் நம்மளுக்கு வந்து அமெரிக்கனோட ரிசல்ட்ஸ் வந்து போலிங்க ஸ்டார்ட் ஆகும். ஓட் டேவே அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டியூஸ்டேல இருந்து வெனஸ்டே தான் நம்மளுக்கு இந்த மார்க்கெட் வந்து பதட்டமா இருக்கக்கூடிய நாட்களே இந்த வாரத்துல. ஓகேங்களா? 4 ஹவர்ல படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ரியாக்ட் ஆயிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு நின்று இருக்கு, அவ்வளவுதான். மண்டே அப்படியே அங்கே நின்றுட்டு தான் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது, ட்ரேடும் கிடையாது. டேரக்டா 1 ஹவர் போயிடலாம் டியூஸ்டே. இங்கே டிடிஓ பார்த்துக்கோங்க. என்ட்ரி இருக்கு, என்ட்ரி இல்லை, ஃபர்ஸ்ட் டிடிஓ வந்து மார்க் பண்ணி வைக்கணும். ஒரு ஹேபிட்டா மாத்திக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 15 மினிட் டைம் ஃப்ரேம். இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஏஷியன் மார்க்கெட்டா. இந்த ஒரு அக்யூமுலேஷன் வந்து மார்க்கெட் மேல போகுது. மேல போயிட்டு இந்த எஃபிஜில வந்து என்ட்ரி எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஏன்னா டினைடு ப்ரொட்ராக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து ஒரு லோ, இது இன்னும் 2-3 ஈக்குவல் லோஸ். உங்களுக்கு ப்ராபபிலிட்டியா ஒர்க் ஆகுதுதான். இங்க இருக்கக்கூடிய எஃபிஜி வந்து டேப் ஆயிட்டு இங்க இருந்து அக்யூமுலேஷன் கொடுத்து எம்எஸ்எஸ் கொடுத்து இங்க இருந்து போகுது. இது ரிஸ்கான என்ட்ரி. உங்க ப்ராஃபிட்ஸ்ல உங்களோட ரிஸ்க்ல வந்து 0.5 வைக்கிறீங்கன்னா 0.25 வச்சுக்கோங்க. 1% ரிஸ்க் எடுப்பீங்கன்னா 1/2% ரிஸ்க் எடுத்துக்கோங்க. ப்ராஃபிட் அக்கௌண்ட் வச்சிருக்கோங்க. ஸோ ஒரு டிலேடு ப்ரொட்ராக்ஷன்னாலும் நம்மளுக்கு கரெக்டா இல்லை, அவ்வளவுதான். வேணா கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை டார்கெட் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் டார்கெட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து எஸ்எல்ஸ் எது வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வச்சாலே போதும். நம்ம இது வரைக்கும் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்ட்ரக்சர்டு லோ வரைக்கும் வைக்கணும்னு வைக்காதீங்க. இங்க வரைக்கும் எடுக்க தெரிஞ்சவங்க கன்ஃபார்மா இங்க எஸ்எல் அடிச்சுட்டு கீழே தான் வரும் மார்க்கெட். ஓகேங்களா? இது வரைக்கும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வேண்டாம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இந்த எஃப்இஜில இருந்து எவ்வளவு தூரம் டார்கெட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க டார்கெட் பண்ணணும், இங்க டார்கெட் பண்ணணுன்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஒரு 2 ஹவர் புக் பண்ண கத்துக்கோங்க, பிகாஸ் ஆஃப் த கவுண்டர் ட்ரெண்ட். ஓகே, உங்களோட ப்ராஃபிட்ஸை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண பாருங்க. நம்ம என்னன்னா சொல்லலாம், முடிஞ்ச மார்க்கெட்ல வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ரியல் மார்க்கெட்ல இருக்கும்போது அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு தான் தெரியும். ப்ரெஷர்ன்றது வந்து ஸ்டார்டிங்ல தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா மார்க்கெட் ப்ரைஸை வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஓகே, ஒரு 2 அப்படின்ற ஒரு ரேஷியோ வந்து உங்களுக்கு ஹிட் ஆகுதா, அங்க அட்லீஸ்ட் ஒரு பாஸ்டாவது புக் பண்ணுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 1 லாட் போட்டிருக்கீங்கன்னா ஒரு 0.7 லாட்டாவது க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஓகே, கவுண்டர் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க என்ட்ரி கிடைக்கிற டைம் பார்த்துக்கோங்க. கில் ஜோன் 1:30 மணி, என்ட்ரி முடியறது வந்து அவுட் ஆஃப் த கில் ஜோன் ஒரு 4:45. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த ஐக்கு டார்கெட் போறதுக்கு பார்ஷியல் ஹோல்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஓகே, இந்த ஐ போனாலே ஒரு 4 ஹவரா, இதுதான் உங்களோட ஃபைனல் டார்கெட். அந்த செல்லுல கூட வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம் எதிர்பார்க்க கூடாது, ரொம்ப தப்பான விஷயம். எதுவும் போகாது, மாட்டிப்பீங்க. ஓகே, அது ரீச் ஆகிறதுக்கு நைட் வந்து உங்களுக்கு செஷன் ஆயிடுது. நைட்டோட மேக்ரோ, தேர்ட் மேக்ரோ, லஞ்ச் மேக்ரோ கிட்ட போயிடுது, உங்களுக்கு 12 டைம் கிட்ட ஆயிடும் அமெரிக்கன் டைம்ல சொல்றேன். இப்போ இங்க வந்து 2 ஹவர்ல வெளியே வந்தவங்க என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த ஒரு மேனிபுலேஷன் நடக்குதுல்ல மார்க்கெட்ல, இந்த லிக்விடிட்டி இந்த லிக்விடிட்டி கனெக்ட் ஆகுது இல்ல, கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஓபில நீங்க என்ட்ரி ஆகிக்கலாம் வேற ஒன்றும் போது. புரியுதுங்களா? அன்ஹெல்தி ஓபி ஹெச்ஆர் மார்க்கெட். ஓகே, ஆல்ரெடி ரியாக்டட் எப்போ கரெக்டா 7 o'clock அங்க இருந்து போயிட்டு திருப்பி உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகுது. இந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கணும் நீங்க ஹோல்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஓபிலையும் வந்து நீங்க ஒரு 2 ஹவர் பார்க்க விரும்புறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க புக் பண்ண கத்துக்கணும்.
ஆக மொத்தத்துல நீங்க எடுத்த என்ட்ரி அங்க போய் ரீச் ஆயிடுது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரைஸ் வந்து ரீடிங் பண்ணது கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம எந்த பயமும் இருக்கு தேவையில்ல. நடுவுல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். ஓகே, நானுமே இதான் வந்து எலெக்ஷன்ஸ் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது. ஸோ இதுல இருந்து எனக்கு எங்க வந்து 2 hour புக் பண்ணணும் நான் பார்ப்பேன். ஜஸ்ட் ஒரே கேண்டிலே போதும் போல. ஒரே கேண்டிலே வந்து 2 hour புக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தீங்க, அங்க வந்து மேல போயிருக்கோம். ஆனா அந்த பயப்படாம இருக்கணும். ஓகேங்களா, நானே உங்களை ஃபியர் பண்ண நினைச்சுக்காதீங்க. அதான் ரியாலிட்டி. உங்களுக்கு வந்து அங்க பிரைஸ் கரெக்டா போகுதுன்றத வந்து நீங்க மனசுல வச்சுட்டு ட்ரேட் பண்ணணும். நம்மளுக்கு ஓவரா சைக்காலஜி வந்து ட்ரேட் எடுத்த பிறகு அலையக்கூடாது. ஓகேங்களா, அதாவது ட்ரேடுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணீங்கன்னா உங்க பிளானை தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, பிளான் த ட்ரேட், ட்ரேட் த பிளான், அவ்வளவுதான். ட்ரேட் எடுத்துட்ட பிறகு அப்பதான் போய் அனலைஸ்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஸோ இதை ஃபுல்லா ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஒரு 4 hour. ஓகேங்களா, ஒன்னு இப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்க ஒரு 2 hour, இங்க ஒரு 2 hour, 4 hour மொத்தமா புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தேவை நிறைய ஆர்ஆர்ஸ் கிடையாது, கன்சிஸ்டன்டான வீக்லி ஒரு ட்ரேடுக்கு 2 hour கூட 2 ட்ரேட் நம்மளுக்கு நல்லபடியா கிடைச்சாலே போதும். அது 0.5% எடுத்தீங்கன்னா 2% ஆஃப் த ப்ராஃபிட், 1% எடுத்தீங்கன்னா 4% ஆஃப் த ப்ராஃபிட் அக்கௌண்ட்ல. கரெக்டா அதை பண்ணினாலே போதும். 100K அக்கௌண்ட்ல இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு நீங்க ஓரளவுக்கு மணி ஏர்ன் பண்றதுக்கு வந்துடும். ஓகே, ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்துருங்க. ஒன் டே டைம் ஃப்ரேம் படி எக்கனாமிக் கேலண்டரே ஓப்பன் பண்ணல, சாரி. எப்பவுமே ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணும்போது அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து நம்மளுக்கு இருந்த நியூஸஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. மண்டே எதுவுமே கிடையாது. ஓகே, டியூஸ்டே வந்து அந்த 8:30 நியூஸஸ் இருக்கவே தான் நமக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. 54.9 எக்ஸ்பெக்டட் வந்து செல் ஆகும்னு இருக்கு யூஎஸ்டிக்கு. அப்போ நம்மளுக்கு பை தான் கொடுக்கணும். ஆனா வரும்போது ரிலீஸ் ஆனதே வந்து பை ஆகி கொடுத்துருக்கு, அதனால நமக்கு செல் ஆயிருக்கும். 8:30 காலையில் வந்து நம்மளுக்கு செல் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் டியூஸ்டே. ஒரே நிமிஷம், அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்துடும். டியூஸ்டே காலையில் வந்து 8:30 செல் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இதுதான் நினைக்கிறேன், தெரியுதுங்களா? 8:30 காலையில் வந்து உங்களுக்கு செல் ஆயிருக்கு. ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் சொன்ன நியூஸ் படியே உங்களுக்கு வந்து பை ஆயிருக்கும் மார்க்கெட், உங்களுக்கு கரெக்டா ப்ராஃபிட் போயிருக்கும். அந்த நியூஸ் வந்து இப்படி அடிச்ச கேண்டில் இப்படி அடிச்சிருக்கும், மேல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அவன் மாத்தி விட்டதுனால நியூஸ் வந்து ஒரு மேனிபுலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் தான் வந்து ஒரு என்ட்ரி மாடல். இப்போ 8:30 நியூஸ்னா நான் என்ன பண்ணுவேன்னா 8:30 நியூஸ் தான், சாரி, அவன் 8:30 நியூஸ் இருக்குது, நான் எடுக்க மாட்டேன் என்ட்ரி. அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் அவ்வளோ ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, நியூஸ் முடிஞ்ச பிறகு ட்ரேட் பண்ணுவேன். கிடைக்குமா ப்ரோ? அதை கிடைச்சிருப்பாங்க மொமெண்டம். இதெல்லாம் ரியாலிட்டி. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் நியூஸ்க்கு அப்புறம் மொமெண்டம் இருக்குமா இல்லையான்றது. அப்புறம் எப்படி ப்ரோ எடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல பிடிஆர்ஏவோ நல்லா இல்லாத பிடிஆர்ஏவோ உங்களுக்கு கில் ஜோன் வரும்போது அங்க ஆல்ரெடி மார்க்கெட் தொட்டு நின்று அதை மேனிபுலேட் பண்ணி போறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க நியூஸ் வந்து நல்லா மேனிபுலேட் பண்ணி விட்டுருக்கு. ஸோ அந்த செகண்ட்ல ஒரிஜினல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கவங்க தான் ட்ரேட் பண்ண முடியும், இல்ல சேலஞ்ச் அக்கௌண்ட் இருக்கவங்க ட்ரேட் பண்ண முடியும். ரியல் ப்ராஃபிட் ட்ரேட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நியூஸ் முடிஞ்சு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க ட்ரேடே உள்ள போக முடியும். ஸோ அது வேஸ்ட் தான். என்ட்ரி சொல்றேன், எடுக்கிறவங்க ஒரிஜினல் ஃபண்ட்ஸ் வச்சிருந்தா நீங்க எடுத்துக்கலாம், இல்ல சேலஞ்ச் அக்கௌண்ட்ல இருக்கவங்க நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணிருப்பீங்க. ஓகே, இதோட டியூஸ்டே முடிஞ்சது. எக்கனாமிக் கேலண்டர் படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே வந்து உங்களுக்கு போலிங் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸுக்கு. வெனஸ்டே அது போயிட்டு இருக்கும். அந்த வெனஸ்டே வந்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி அப்படி இப்படி இருக்குமா அப்படின்றதுனாலதான் எஃப்ஓஎம்சி அந்த வாரத்துல பிளான் பண்ணது இவ்வளவு லேட்டா பிளான் பண்ணானுங்க. இல்லை இவ்வளவு லேட்டா வந்து எஃப்ஓஎம்சி பிளானே பண்ண மாட்டானுங்க. சரிங்களா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு எஃப்ஓஎம்சி வந்து இன்னைக்கு எக்கனாமிக் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டுன்னு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நான் கொடுத்து பார்த்ததே கிடையாது. தேர்ஸ்டேஸ்ல வெனஸ்டேஸ்ல மட்டும் தான் நான் கொடுத்து பார்த்துருக்கேன். ஸோ இது அந்த அதுக்காக தான் மாத்தந்தே. அந்த ஒரே காரணத்தால் தான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கேலண்டர்லயே எஃப்ஓஎம்சி மாத்தி வச்சிருக்கேன். இது முன்னாடி மாத்தி வந்திருக்கான்னு நான் பார்த்தது இல்லை. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் என்னோட ட்ரேட் லைஃப்ல நான் சொல்றது. ஓகே, வெனஸ்டே வந்து எந்த விதமான நியூஸஸும் கிடையாது. உங்களுக்கு ஜிபிபி சொல்ல வேணாம், பேங்க் ரேட்டை அடுத்தது யூஎஸ்டி பேங்க் ரேட்டை சொல்ல வரேன். யூஎஸ் எலெக்ஷனும் இருக்கு. இவ்வளோத்தையும் நீங்க மனசுல வச்சிருந்தா நீங்க ட்ரேட் பண்றீங்க. ஓகேங்களா, இதுல என்ன நடக்கும் தெரியுமா? மேஜரா சொல்லிட்டா, இவங்க வந்து பை சொல்றாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் இவங்க பை பண்ண வாய்ப்பு உண்டு. யூஎஸ்டி வந்து அவன் ரேட்டை சொல்றான், ரேட்டை சொல்லல, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆல்ரெடி அவன் எலெக்ஷன் மேலதான் வச்சிருப்பான் மார்க்கெட்டை. சரிங்களா, அதனால ஜிபிபி வந்து இறக்கதான் செய்வானுங்க. ஜிபிபி இறக்குறானுங்களா, யூரோ இறக்குறானுங்களா, அந்த வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாம இந்த எஃப்ஓஎம்சியோட ரேட் கட் வந்து நம்மளுக்கு பெருசா மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ணாதது பெரிய காரணமே ஜெரம் பவலுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆகாது. அவரோட பிரச்சாரத்திலே சொன்னது வந்து நான் வந்தா ஜெரம் பவல் எடுத்துருவேன். ஜெரம் பவல்லாம் யாருன்னா கவர்னர். ஓகேங்களா, அதை வந்து அன்னைக்கு மீட்டிங்லுமே கேட்டாங்க. உங்களுக்கு நியூஸ் டேட்டா ரிலீஸ் ஆன உடனே 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு மீட்டிங் வந்து 1/2 மணி நேரம் பிரஸ்ல பேசுவார்.
ஜெரம்போ வந்து பிரஸ் கிட்ட பேசுவாரு, எல்லா கேள்வியும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, ஸ்கிரிப்டட் நல்லா தெரியாது, பேசுவாங்க. அதுலயே வந்து இந்த வாட்டி கேட்டிருக்காங்க, உங்களோட டேர்ம் வந்து ட்ரம்ப் எடுப்புன்னு சொல்லிட்டாரு, நீங்க ரிசைன் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனாலே இது வந்து ஒரு பெரிய வாக்குவாதம் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரேட் கட் வந்து பெருசா எதுவும் பாதிக்காது மார்க்கெட்டை. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்ல எந்த விதமான பெரிய ரேட் கட்டும் இல்லை. ஓகே, இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்மளுடைய வெனஸ்டேஸ் முன்னாடி டியூஸ்டேஸ் எப்படி நடந்திருக்கு, ரீச் ஆயாச்சு. ஸோ வெனஸ்டே வந்து ஃபால் எக்ஸ்பெக்டட். 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. இங்க எதுவுமே பீடியர் இல்லை, அது ஒன் டே பீடியர் மட்டும் தான் தெளிவா இருக்கும். நம்மளுக்கு இங்க போயிட்டு மார்க்கெட் நின்று இருக்கு, வெனஸ்டே ஒரு பெரிய ஃபால், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. நம்ம 1 ஹவர் போவோம், எப்பவும் போல 1 ஹவர்ல வந்து டிடிஓ மார்க் பண்ணுவோம். 9:30 கேண்டில். இங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல, ஏன்னா ஒரு பெரிய ஃபால். 5:30, 6:30, 7:30, அரௌண்ட் ஒரு 8:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து இது பிப்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2153 பாயிண்ட்ஸ் பிப்பட்ஸ். அது 215 பிப்ஸ். மார்க்கெட் ஒரேடியா ஃபால் ஆயிருக்கு. ஸோ நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது, அவ்வளோதான், அந்த நாளே விட்டுறணும். அப்படியே ட்ரேட் எடுக்கிறோன்றீங்க வந்து உங்களுக்கு ஸ்கேல்பிங் வேணா கிடைக்கும். பெரிய அளவுல ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அது இதுன்னு எதுவுமே இருக்காது. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு எம்எஸ்எஸ் ஒரு பீரியட் கிடைச்சா நீங்க அங்கே ட்ரேட் எடுப்பீங்க, அவ்வளோதான், வேற எதுவும் கிடைக்காது உங்களுக்கு. அப்படி கிடைக்கிறதுனால பார்த்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் போல 0.5 கூட போல, அப்படியே தான் இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த லோவுக்கு இது ஒரு லோவா. ஸோ அதனால இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா நான் மதிக்கிறேன், இல்லைன்னா அதை வந்து எடுக்கவே முடியாது. அப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னா அங்கேயும் ஒரு 0.5 போட்டு பாருங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நல்ல ஓபி தான் மாட்டிருக்கு, அவ்வளவுதான். அங்க வேணா நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிற டைம் வந்து 2 மணி. அதுல இருந்து ஒரு என்ட்ரி போட்டு நீங்க ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரிஸ்கி தான். ஃபண்ட்ஸ் அதிகமாக ஹேண்டில் பண்றவங்களா அந்த ட்ரேட்ஸ்லாம் எடுக்க வேண்டாம், வேஸ்ட் இது எடுக்கிறது. 6 வயசுலாம் நான் சொல்லலை, நார்மலாவே சொல்றேன். உங்க சைக்காலஜி வந்து என்னைக்குன்னா இந்த மாதிரிலாம் பாதிக்கக்கூடாது. இது ஓகே, கரெக்டா போயிடுச்சு, மேக்ஸிமம் வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா இவ்வளவு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் நீங்க அதை எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் தான் சொல்லுவேன். நீங்க என்னதான் 659 போயிருந்தாலும் உங்க ஃபால் வந்து 2150. அதனால 659ன்றது வந்து அதுல ஒரு பங்கோ 1.5 பங்கோ தான், அவ்வளவுதான். சரிங்களா, எனிவே ஒரு 2.6 உங்களுக்கு. உங்களோட ட்ரேட் டைம் வந்து 2 மணில இருந்து ஈவினிங் 5:15 வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கு மேலே எந்த என்ட்ரிஸும் இல்லை. மார்க்கெட் வந்து ரொம்ப கன்சன்ட்ரேட் ஆகுது. நீங்க இங்க எடுத்ததே வந்து தப்பு. நியூயார்க்ல எதிர்பார்க்கவே கூடாது, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் திருப்பி ஒன் டே போயிடுங்க. ரிசல்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வெனஸ்டே சொல்லிட்டாங்க அவர் தான் லீடு வருவார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. மார்க்கெட் வந்து நார்மலா நீங்க ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு வெனஸ்டே ஒரு ஹியூஜ் எக்ஸ்பென்ஷன் டேவா முடிஞ்சது. ஸோ இப்படி முடியும் போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மேபி இங்க இந்த மாதிரி முடிஞ்ச பிறகு இந்த ஃபேர் வேலைக்கு அப்போ இந்த ஓபியோ ஃபியூச்சர்ல வேலை செய்யலாம். இப்ப விட்டு இருக்கிறது அது வந்து ப்ரெடிக்ஷன், சும்மா ஜாலியா நீங்களே வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, ஒரு 4 ஹவர் வந்துருங்க. 4 ஹவர் வந்தோடனே நம்ம வந்து பர்சனலா பார்த்தது இதெல்லாம் உடைச்சாச்சு, இதெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு 0.5 இருக்கக்கூடிய பீடியர்ல இருந்து நம்மளுக்கு எதனா கிடைக்குமா என்ட்ரி, அதான் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, நம்ம அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்ததுமே. யூரோ யூஎஸ்டில ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான். இது ஏ, இது எம், இது டி. அப்ப இங்க இருந்து ஆர்டி வருமா, இந்த எஃப்இஜிக்கு போகுமா, இந்த ஓபிக்கு போகுமா? ஆனா அவன் வந்து இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜில 0.5 மேல வந்து இறங்கிட்டான். ஓகேங்களா, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதை கணிச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறோமா, அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த 0.5 லைட்டா அங்க இருந்தே மார்க்கெட் இறங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 1 ஹவர் எஃப்இஜில நம்ம அதை பிடிச்சோம். 1 ஹவர்லயே எம்எஸ்எஸ் இந்த லோ எடுத்தாச்சு. இது வந்து ஃபுல்லா இந்த ஐ எடுத்து 0.5ல அந்த எஃப்இஜி தொட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய லோ கலெக்ட் பண்ணி இந்த எஃப்இஜி டேப் ஆயிருந்தது. ஆனா இந்த டேப் ஆனது வந்து அவுட் ஆஃப் த கில் ஜோன். இந்த டேப் ஆனதோட பிரேக்கர் தான் வந்து நம்ம கில் ஜோன்ல ட்ரேட் எடுத்தோம். நானுமே வந்து உங்களுக்கு கொடுத்தது எஃப்இஜி போய் தொடர்ந்து தான் பார்த்தேன், என்னால சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியல. ஆனா பிபி எடுத்துச்சு, நான் இந்த எஃப்இஜி வரும்னு பார்த்தேன். இங்கேயே பார்க்கலாம், ட்ரேடிங் வீடியோ பார்க்கலாம். ஓகே, நம்ம இதான் பார்த்திருந்தோம். இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி வந்து எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எஃப்இஜி எடுக்கலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வரது சிம்பிளான விஷயம். 0.5 மேல போயிட்டு அங்க இருந்து உங்களுக்கு எம்எஸ்எஸ் வச்சு பீடியரே தரோம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவன் எந்த பீடியரையும் வந்து எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு பீடியரை வேணும் லெஃப்ட் சைட்ல இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கல. அவன் பண்ணது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஐயை நான் கலெக்ட் பண்ணனா, எனக்கு இங்க இருக்குல்ல ஈக்குவல் லிக்விடிட்டி, அதை நான் எடுத்தேன். ஓகே, அதை எடுத்துட்டு
நானே என்ன பண்ணேன், எனக்கே வந்து 1 ஹவர்ல வந்து எம்எஸ்எஸ் வச்சு பிடிஆர் டேப் பண்ணிக்கிட்டேன். அதுதான் அவன் சொல்ல வர கருத்து. அவ்வளவுதான், நம்ம அதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஒரே நிமிஷம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஐ ஃபுல்லா கலெக்டட், ஃபர்ஸ்ட் லோ எம்எஸ்எஸ். ஓகேங்களா, எம்எஸ்எஸ் அப்படிதான் பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி டேப் ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், கொஞ்சம் உஷாரா பாருங்க. அங்க பாருங்க, ஐ என்ன இருக்கு, 971 லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் இங்க பாருங்க. ஓகே, மேல பாருங்க 971. தென் இதோட பாயிண்ட் வந்து 972. டேப் ஆனது ஈவினிங் 4:30 மணி, நம்ம எடுக்கவே மாட்டோம். நெக்ஸ்ட் 15 மினிட் போயிடலாம். ஓகேவா, 1 ஹவர்லயே எம்எஸ்எஸ் வச்சு பிடிஆர் டேப் ஆயிடுச்சுன்னா 15 மினிட்ல திருப்பி பார்க்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, 1 ஹவர்ல வந்து எக்ஸிபிஷன்ஸ் மேக்ஸிமம் பண்ண கத்துக்கோங்க. நான் வந்து சஜஸ்ட் பண்றது எப்பவுமே 1 ஹவர் 15 மினிட் தான், 5 மினிட் கூட வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பரா இருக்கும் 1 ஹவர்ல ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா. நிஜமா 1 ஹவர்லாம் வந்து வேற லெவல் ட்ரேட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா, இங்க பாருங்க, இது பிரேக்கர். யாருக்காவது இப்ப இந்த பிரேக்கர்ல டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. இதை ஏன் நான் பிரேக்கர்னு சொல்றேன்னா, அந்த மூவ்மெண்ட், ஓகேவா, இந்த மூவ்மெண்ட் வந்து பக்காவா இருக்கு. இந்த மூவ்மெண்ட்டும் சரி, இங்க இருக்கிறதும் சரி, இங்க கேண்டில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் உங்களுக்கு கரெக்டா மூவ்மெண்ட் வந்துருது. இங்கேயும் கரெக்டா மூவ்மெண்ட் வந்து கேண்டில் ஸ்ட்ரென்த்தோட போகுது, கன்சாலிடேஷன்ஸ் ஏற்படல. ஓகேவா, இதெல்லாம் பார்க்க கூடாது. இது இது இந்த வி ஷேப்ல இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். கரெக்டா இருக்கு. ஸோ நீங்க பக்காவா பாத்தீங்கன்னா ஒரு மைன்யூட் க்ளோஸ் தான், உங்களுக்கு பெரிய க்ளோஸ்லாம் கூட வைக்கல, ஒரு மைன்யூட் க்ளோஸ் பிளஸ் உடனே டேப் யூரோ யூஎஸ்டி. நான் இப்போ யூரோ யூஎஸ்டியை வந்து நேற்று கொடுத்து ஜிபிபி எடுக்காததுக்கு காரணமே எனக்கு 1 டே 5000 இன்னமும் அவன் அங்கதான் இருக்கான். ஸோ இதை தான் வந்து நான் முன்னாடி டிஸ்கார்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னது. ஏ பிளஸ் செட்டப்னா என்ன ப்ரோ, நான் வந்து எந்த செட்டப்ல 1% இல்ல 2% கூட என்னோட ப்ராஃபிட் அக்கௌண்ட்லயோ பர்சனல் ஃபண்ட்ஸ்லயோ நான் ரிஸ்க் எடுத்து தைரியமா பண்றது. நான் அந்த மாதிரி ரிஸ்க் அதிகமா எடுக்கும்போது எனக்கு எஸ்எல் வச்சு என்ன பண்றது, அதுக்கப்புறம் நான் கம்மியா ரிஸ்க் எடுக்கும்போது ரிவே பண்றது, 2 ட்ரேட் ஆகுமே. இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கிற இடத்துல நான் சொல்லக்கூடியது 4 ஹவர் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு பீரியட்ல இருந்து வந்துச்சுன்னா சந்தோஷம். இங்க 4 ஹவர்னு இல்லாம 1 டேல இருந்தே மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இது 1 டேல இருந்தே வந்துட்டு இருக்கு. 1 டேல இருந்து வர ட்ரெண்ட்ல உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கும் போது நல்லாவே போகும். ஓகேங்களா, அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே மார்க்கெட் வந்து 2 விதத்துல நல்லா போகும். ஒன்னு 4 ஹவரோ இல்ல 1 டேவோட பிடிஆர்எஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைக்குது இல்ல, அது சூப்பரா இருக்கும். ஓகேவா, அடுத்தது அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி மீன் ஸ்கில் சோன் சொல்றேன் நான், அது சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த ஆர்டர் ஃப்ளோல வரக்கூடிய என்ட்ரி நல்லா இருக்கும். எப்போ வரைக்கும்னா அந்த டிபி ரீச் பண்ற வரைக்கும், இன்னும் ஒன்று டிபி ரீச் ஆகல. புரியுதுங்களா, ஸோ இங்கெல்லாம் நல்ல ஏ பிளஸ் செட்டப்ஸ் உங்களுக்கு தாராளமா எடுக்கலாம். சப்போஸ் இந்த பிரேக்கர் ஃபெயில் என்ன ப்ரோ பண்ணிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, பொசிஷனை க்ளோஸ் பண்ணி திருப்பி ஆட் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். வேற வழி கிடையாது. இங்கேயே எஸ்எல் வச்சுதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இதான் ரியாலிட்டி. சரிங்களா, இங்க என்ட்ரி விட்டா உங்களுக்கு 6:45 டைம் மாறிடுச்சு ப்ரோ, 6:45. ஓகே, இனிமே நம்ம என்ட்ரி பார்க்கறது 6 to 10. இந்த எஃப்இஜி வேற திருப்பி தந்திருக்கு. பிரேக்கர்ல எம்எஸ்எஸ் வச்சு எஃப்இஜி வந்துருதுலாம் எல்லாம் லக்கு. நமக்கு டபுள் என்ட்ரி ரீஎன்ட்ரி போறதுக்கு நல்ல வாய்ப்பு. புரியுதுங்களா, ஸோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்கர் என்ட்ரி எவ்வளோன்னு பாருங்க. நான் ரேண்டமா தான் போடுறேன், ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டாலாம் போடல. என்னோட எய்ம் எது வரைக்கும்னா இந்த லோ வரைக்கும் தான். ஆனா 5 டேஸ்ன்றதுனால மார்க்கெட்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டா போகும்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் லோ வரைக்கும் நான் எய்ம் வச்சுப்பேன். ஓகே, இந்த லோ வரைக்கும் எய்ம் வச்சாலே 5.7. ஓகே, அந்த 6 ரொம்ப போதுமானது. அங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா நல்லா கீழே போயிட்டு இருக்கும், உங்க விருப்பம் தான் அது. ஓகே, ஸோ இது ஒரு என்ட்ரி நம்மளுக்கு தெளிவா இருக்கு. புரியுதுங்களா, நம்மளோட என்ட்ரிஸே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பிடிச்சோம். ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணது 1 டேலே சொல்றேன் பாருங்க, சார்ட் அனலைஸ் பண்ணது. இங்க ஒரு என்ட்ரி பிடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் அதே கண்டினியூஷன் மண்டே பார்த்தோம், இல்ல டியூஸ்டே ஒரே ஒரு என்ட்ரி பார்த்திருந்தோம். டபுளா பார்த்திருந்தோம், லண்டன்லயும் பார்த்தோம், நியூயார்க்லயும் பார்த்தோம். எனக்கு காமிக்கிறேன். மண்டே வந்து என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் இங்க என்ட்ரி பார்த்தோம். டியூஸ்டேஸ்ல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு லோ ப்ராபபிலிட்டி தான். இங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதுல வந்து ஒன்னு இங்க போட்டுக்கலாம், இல்லை எய்தர் நியூஸ்ல போடலாம். அது அவங்க அக்கௌண்ட்ஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க போட்டுட்டு. ஆக மொத்தத்துல டியூஸ்டே ஒரு 2 hourனு கூட வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 2 hour, இங்க ஒரு 2 hour, 4 hour. அடுத்தது இந்த இடத்துல ஒரு 2 hourனு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மேலே தான் இருந்தது. நான் 2.7, 2.6 அந்த மாதிரிலாம் மாறி மாறி இருந்தது. நான் கம்மியாவே சொல்றேன். ஸோ இது வரைக்கும் 3 2 hourனாலே உங்களுக்கு வந்து 6 hour வந்துருது. நீங்க வந்து 1% இருந்தா 6% ப்ராஃபிட் ரிஸ்க், இல்ல 1/2% ரிஸ்க் 3% ப்ராஃபிட். அது கூட ஃபுல்லா விழுந்துச்சு. வெனஸ்டே வந்து இங்க ஒரு ட்ரேட் பார்த்தீங்க, ஒரு 2.6% இருந்தது. எடுக்கிறவங்க எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லோ ப்ராபபிலிட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கம்மியான பர்சன்டேஜ் வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ எங்க ப்ரோ ஐயா நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணா இங்க பண்ணிக்கோங்க தாராளமா. இங்க வந்து நீங்க அந்த 4 நாள் ட்ரேடே பண்ணாம இந்த ஒரே ஒரு நாள் கரெக்டா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் தான் மேக் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு இந்த வீக் ஃபுல்லா எலெக்ஷன்ஸ் இருந்தாலே போச்சு. ஓகே, எலெக்ஷன்ஸ்னாலே வந்து நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம எதுக்காக அங்க உஷாரா இருக்கோன்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். இந்த கரன்சிஸ் கொரலேஷன்ஸ் வந்து ஒரு சில நேரத்துல ரொம்ப டஃப்பா மாத்திரும் சுச்சுவேஷன்ஸே. ஓகேங்களா, அதனாலதான் நான் சொன்னேன். எனக்குமே வந்து யூஎஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ஸ்ல திடீர்னு செல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா பை தான் பண்றானுங்க, எப்பதான் செல் பண்ணுவோம் டவுட் இருக்கு. அந்த மாதிரி நான் என்ன ஹிஸ்டரி பார்த்தது இல்லை. நானுமே நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன் ட்ரேடிங் நாலேஜ்ல. அதனாலதான் நான் வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். மற்றபடி பிஃபோர் த எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்ல பிரைஸ் ஆக்ஷன்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. நீங்க தைரியமா என்ட்ரிஸ் பிக் பண்ணலாம். இன்னமும் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டிஸ் வந்து கீழே ரெஸ்டிங்ல தான் இருக்கு. ஐ மீன் எது வரைக்கும்னா மினிமம் வந்து நம்மளோட ஒன் டே டைம் ஃப்ரேம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. ஒரே நிமிஷம். ஈக்குவல் லிக்விடிட்டிஸ் இருக்கும் ஒன் டே டைம் ஃப்ரேம்ஸ்ல. சாரி, ட்ரேடிங் கொஞ்சம் சொதப்புது. சாரி ஃபார் த லேட்.